കഠോപനിഷത്തിലെ 1வது അധ്യായത്തിലെ 3வது വല്ലിയിലെ 11வது மந்திரமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். மகதஹ பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷஹ பரஹ புருஷாத் ந பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பரா கதிஹி. மகதஹ മഹത്തത്വത്തെ വിട, അതാണത് ഹിരണ്യഗർഭനെ വിട. അവ്യക്തം അവ്യക്തം சொன்னா இங்க மூலப்பிரகிருதி பரம் சிரஷ்டமாக இருக்கு. அவ்யக்தாது அவ்யக்தத்தை விட புருஷஹா புருஷன் பரஹா சிரஷ்டனாக இருக்கு. புருஷாது புருஷனை விட பரம் சிரேஷ்டமாயிட்டு ந கிஞ்சித் ஒண்ணுமே கிடையாது. சா அது காஷ்டா இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும். சா அதுதான் பராகதிகி சிரேஷ்டமான லட்சியஸ்தானம் அப்படிங்கிற பிராப்தியஸ்தானம். ഹിരണ്യഗർഭനെ വിട മഹത്തത്വത്തെ വിട சிரேஷ்டமாக்கும் அவ்யக்தம். அவ்யாகிருத பிரகிருதி அந்த பிரகிருதியை விட சிரேஷ்டனாக்கும் பரமபுருஷன். அந்த புருஷனை விட சிரேஷ்டமாயிட்டு ஒண்ணுமில்லை. அதுதான் ஆதிகாரணവും சிரேஷ்டവുமான பிராப்தியஸ்தானம். ஆலமரத்தோடு சின்ன ஒரு விதையில பெரிய ஒரு ஆல்விருட்சம் உண்டாகிறதுக்கான சக்தி எப்படியாக்குமோ ரொம்ப இருக்கிறது. அதே மாதிரி பரமாத்மாவில வியாபிச்சு நிற்கிறதாக்கும் அவ்யக்த பிரகிருதி. அவ்யக்தத்திலேருந்து ஆத்தியமாயிட்டு பிரகடனமானதாக்கும் ஹிரண்யகர்பன். அப்படி காரியமான ஹிரண்யகர்பனை சம்பந்திச்சு സൂക്ഷ്മവും മഹത്തും അനശ്വരവുമാക്കും കാരണമാണ് അവ്യാകൃത പ്രകൃതി. അവ്യാകൃത പ്രകൃതി அப்படிங்கிறது இங்க மாயா பிரகிருதி. ഭഗവത്ഗീതയിലെ 3வது അധ്യായത്തിലെ 42வது ശ്ലോകത്തിൽ சொன்னதும் இதுதான். இந்திரியங்களை சிரேஷ்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. மனசு இந்திரியங்களை விட சிரேஷ்டமாக்கும். புத்தி மனசை விட சிரேஷ்டமாக்கும். புத்தியை விட சிரேஷ்டமாயிட்டு உள்ளது ஆத்மாவாக்கும் அப்படின்னு. இந்த மந்திரத்துல அவ்யக்தம் அப்படிங்கிற பதம் திரிகுணாத்மிகமான இந்த மாயையாக்கும். மாயையால மோகவலையில விழப்பட்ட ஜீவன் பகவானை தெரிஞ்சுக்க முடியாம தவிக்கிறது. ஜீவாத்மாவோடும் பரமாத்மாவோடும் நடுவில் இருக்கிற ஒரு மறையாக்கும் மாயை. அதனாலேயே ஜீவாத்மாவுக்கு சர்வவியாபியும் அந்தர்யாமியுமான அந்த பரம்பொருளை காணறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சாதிக்கிறதில்லை. ரொம்ப பக்கத்துல இருந்துட்டு கூடியும் சாதிக்கிறதில்லை. அதனாலேயாக்கும் இங்க ஜீவாத்மாவை விட பலவானாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜீவாத்மாவுக்கு சொந்தம் சக்தியால இந்த மாயைய நகர்த்துறதுக்கு சாதிக்காது. பகவான சரணம் பிராபிச்சானா, பகவானோட கிருபை உண்டானா இந்த மாயையிலேந்து ஜீவாத்மாவுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு சாதிக்கும். பகவான் கருணையோடு கூடிட்டு இந்த மாயாரூபமா இருக்கிற மறைய நகர்த்தி விடுறத உடனடியாயிட்டு
பகவத் பிராப்தி அப்படிங்கிறது ஜீவாத்மாவுக்கு உண்டாகும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற அந்த ஈஸ்வர சைதன்யம், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கும் நச்சிகேதஸுகிட்ட யமதேவன் சொல்லின்னு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மகதஹா பரம் அவ்யக்தம், மகத் ஆனதை விட சிரேஷ்டமாக்கும் அவ்யக்தமாயிருக்கிற மாயை. ஹிரண்ய கர்ப்பனை விட சூக்ஷ்மம் இந்த மாயா பிரகிருதியாக்கும். കാരണം മായാ പ്രകൃതിയിലേന്താക്കും ഹിരണ്യഗർഭൻ ഉണ്ടായിട്ടുള്ളത്. ഹിരണ്യഗർഭനെവിടെ സൂക്ഷ്മം കാരണബ്രഹ്മമാക്കും. അവ്യക്താത് പരഹാ പുരുഷ, അവ്യക്തത്തെ സൂക്ഷ്മം പുരുഷനാക്കും. പുരുഷാത് പരം ന കിഞ്ചിത്, அந்த புருஷனை விட சூக்ஷ்மமாயிட்டு ஒண்ணுமே கிடையாது. சா காஷ்டா, அதுதான் டோப்புமோஸ்ட் கதி. மூலப்பிரகிருதி, மகத்தத்துவம், அகங்காரம், பஞ்சதன்மாத்திரங்கள். மூலப்பிரகிருதியிலேந்து உண்டாகிற 7 விகிருதிகள், 7 விகிருதிகளிலேந்து 16 விகிருதிகள் பரிணாமம் சம்பவிச்சுண்டாகிறது. 11 இந்திரியங்களும் 5 பஞ்சபூதங்களும், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனசு, இப்படியாக 11 இந்திரியங்கள். அதோடுகூட பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச தன்மாத்திரകൾ 5, மொத்தமாயிட்டு 24 தத்துவங்கள் இன்க்ளூட் ஆனதாக்கும் இந்த பிரகிருதி அப்படிங்கிறது. பிரகிருதியும் புருஷனும் சேர்ந்தாக்கும் பிரகிருதி ஆக்டிவேட் ஆகிறது. பிரகர்ஷேன பஞ்சத்வம் யஸ்மின் வித்யதே, அதாக்கும் பிரபஞ்சம். ஜாஸ்தியான தோதில அஞ்சு விஷயங்களும் எதிலியாக்குமோ இருக்கு, அதாக்கும் பிரபஞ்சம். ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, இதெல்லாம் கூடி சேர்ந்ததாக்கும் பிரபஞ்சம். தத்துவங்களும் ஜீவாத்மாவும் கூடி சேர்ந்ததாக்கும் பிரபஞ்சம். இந்த ஜீவாத்மா இந்த 23 தத்துவங்களை எப்பவாக்குமோ வேறிட்டு தெரிஞ்சுக்கிறது. அப்போது பிரகிருதியிலேந்து ஜீவாத்மா சுதந்திரனாயிட்டு ஆனந்த ஸ்வரூபனாயிட்டு பவிக்கும் அப்படின்னாக்கும் சாங்கிய சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. புத்தேஹே ஆத்மா மகான் பரஹா, புத்தியை விட சூக்ஷ்மம் ஹிரண்யகர்ப்பனாக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
ആലമരത്തോട് ഒരു വിത്ത് മുളച്ച് അതിലേന്ത് ശാഖകളുണ്ടായി, ഉപശാഖകളുണ്ടായി, പെരിയ വൃക്ഷമായിട്ടത് മാറരുത്. அந்த விருட்சம் பூத்து காய்ச்சி பழுத்து மறுபடியும் அந்த கொட்டையிலேந்து மறுபடியும் முளைச்சு இப்படி தொடர்ந்து தொடர்ந்து வருது. விருட்சமாகறதுக்கு முன்னால வித்திலேந்து முளைச்சு வெளியில வர அந்த அங்குரத்தோடு ரூபத்திலே இருந்தது. அது அந்த அங்குரமாக்கும் நிறைய நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் வளர்ந்து பந்தலிச்சு நிற்கிற ஆலமரமாயிட்டு பவிக்கிறது. அந்த அங்குரத்துல சூக்ஷ்ம ரூபத்துல விருட்சம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாயிட்டும் இருக்கத்தான் செய்யறது, நமக்கு காணறதில்லை, அவ்வளவுதான். அந்த அங்குரத்துக்கு முன்னால வித்தோடு முளைக்கிறதுக்கான அந்த சக்தி இருந்தது. வித்து, அங்குரம், விருட்சம். வித்தோடு முளைக்கிறதுக்கான சக்தி, அதனாலேயாக்கும் அது முளைச்சது. எல்லா வித்துகளும் முளைக்காது, சில வித்துகளில சக்தி இருக்கும். அந்த சக்தி இருந்தாதான் அது முளைக்கும். அந்த முளைக்கிறதுக்கான சக்தியாக்கும் காரணபாவம். அங்குரம் அப்படிங்கிறது சூக்ஷ்ம பாவம், விருட்சம் அப்படிங்கிறது ஸ்தூல பாவம். பிரபஞ்சத்தை பிரகாசிப்பிக்கிற விராடு ஸ்வரூபன். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது விராடாக்கும், அந்த விராடோடு சூக்ஷ்ம பாவமாக்கும் ஹிரண்ய கர்ப்பன். வியஷ்டி சரீரமாக்கும் பிரபஞ்சம் அப்படிங்கிற இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிற உயிரினங்களுக்கு உள்ளது. சமஷ்டி ரூபமாக்கும் பிரகிருதிக்கு உள்ளது. விராடு സ്വരൂപനോട് സൂക്ഷ്മ ഭാവമാക്കും ഹിരണ്യഗർഭൻ ഉയിരിനങ്ങൾക്കെല്ലാം വ്യഷ്ടി ശരീരമാക്കുമുള്ളത്. ശീര്യതേ ഇതി ശരീരം, നശിക്കൂടിനതാക്കും ശരീരം. ശരീരത്തെ തന്നെ இந்த தேகம்னு சொல்றோம். தேஹ்யதே இதி தேகம், ദഹിക്കൂടിന വിഷയമാക്കും ദേഹം. ചുട്ടെരിച്ചാന அந்த ദേഹം ദഹിക്കും. വ്യഷ്ടി ശരീരമാക്കും எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளது. பிரகிருதி அப்படிங்கிறது சமஷ்டி சரீரமாக்கும். பிரகிருதி அப்படிங்கிற சமஷ்டி ஸ்வரூபத்துக்கு சூட்டபிளான நிலைமையில വ്യഷ്ടി சரீரம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. சமஷ்டி சூஷ்ம பாவமாயிருக்கிற ஹிரண்ய கர்ப்பனிலேந்தாக்கும் எல்லாம் எல்லாம் உண்டாகி வந்திருக்கு. அதாக்கும் இங்க மகானாத்மா அப்படின்னு சொன்னது. ஹிரண்ய கர்ப்பனை விட சூக்ஷ்மமாக்கும் அவ்யக்தம் அப்படிங்கிற மாயை, திரிகுணங்களால உண்டாக்கப்பட்ட பகவல் மாயை. வியக்தம் அல்லாத்ததான அவ்யக்தம். அவ்யக்தாது புருஷா பரஹா அப்படின்னு சொன்னதால இங்க அவ்யக்தம் அப்படிங்கிறதுக்கு பரபிரம்மம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறதுக்கு சாதிக்காது. மூல பிரகிருதி அப்படிங்கிற அர்த்தமும் எடுக்கிறதுக்கு சாதிக்காது. அவ்யக்தம் அப்படிங்கிறதால காரண பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஹிரண்ய கர்ப்பனோடு உல்பவத்துக்கு காரணமான சமஷ்டி சங்கல்பம். அவ்யக்தாத் புருஷ பரஹா, அவ்யக்தத்தை விட சூக்ஷ்மம் புருஷன். ஜீவ ஜகத்
ஈஸ்வர பேதங்கள் இல்லாத புருஷன் அப்படிங்கிற சத் ஸ்வரூபன் அப்படிங்கிற சத்தியம். ஜகத் அப்படின்னாக்கா நம்மளால காணக்கூடின விஷயங்கள். இந்த பிரகிருதியில நம்ம எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். கச்சதி இது ஜகத், சலன சுபாவம் இருக்கிறதாக்கும் இந்த ஜகத் அப்படிங்கிறது. சிருஷ்டியும் சிருஷ்டி விஷயங்களும் இல்லாத சத்தியமாக்கும் சத்தியஸ்வரூபன். அந்த சத்தியஸ்வரூபனியாக்கும் இங்க புருஷா பரஹா அப்படின்னு சொன்னது. சுஷுப்தியோடு பந்தப்பட்டு இருக்கிற ஈஸ்வர பாவம், சொப்னத்தோடு பந்தப்பட்டு இருக்கிற ஹிரண்ய கர்ப்ப பாவம், ஜகத் ஜாகிரத அவஸ்தையில பந்தப்பட்டு இருக்கிற விராடு பாவம், இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஜீவ அவஸ்தை. 3 அவஸ்தைகளுக்கு, அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் பிரம்மஸ்வரூபம். விராடு ஸ்வரூபம், ஹிரண்ய கர்ப்பஸ்வரூபம், ஈஸ்வர பாவம், பிரம்மஸ்வரூபம், விஸ்வன், தைஜசன், பிராஜ்ஞன், பிரம்மஸ்வரூபம். 3 அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டதாக்கும் பிரம்மஸ்வரூபம். அது தெரிஞ்சுக்கிறவனாக்கும் ஞானி. அப்படி அதை தெரிஞ்சின்ற அந்த ஞானி சொல்லறான், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக்கும் அப்படின்னு. பரம்பொருளுக்கு அப்பாற்பட்டதாயிட்டு ஒண்ணுமில்லை. அதாக்கும் இங்க சொல்லப்படுறது. புருஷாத் ந பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதிஹி. பூர்ணமாக்கும் அப்படிங்கிறதுனால புருஷன், பூர்ணத்வாத் புருஷா, இதுதான் பரமமான கதி அப்படிங்கிறது. எல்லாம் இந்த பரம்பொருளால ஆக்கும் பூர்ணமாயிட்டு இருக்கு. பூர்ணம் அனேன சர்வம் இது புருஷா. புருஷன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமாயிட்டு, அப்பாற்பட்டதாயிட்டு, சூக்ஷ்மமாயிட்டு வேற ஒண்ணுமே இல்லை. அதை தெரிஞ்சுக்கோ நஜிகேதஸே அப்படின்னாக்கும் யமதேவன் நஜிகேதஸு கிட்ட சொல்றத நம்ம பார்க்கிறோம். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்திലെ 3வது வல்லியில 12வது மந்திரம், ஏஷஹ சர்வேஷு பூதேஷு கூடஹ ஆத்மா ந பிரகாசதே திருஷ்யதே து அக்ரயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிஹி. சர்வேஷு பூதேஷு எல்லா உயிரினங்களிலேயும், கூடஹா ரகசியமாயிட்டு இருக்கிற, ஏஷஹா ஆத்மா இந்த ஆத்மா, ந பிரகாசதே ஆராலையும் தெரிஞ்சுக்க முடியறதில்லை. இந்த ஆத்மா வெளியில பிரகடனப்படுறதில்லை. து ஆனா சூக்ஷ்மதர்ஷிபிஹி பகவத் தத்துவதர்ஷிகளால, அக்ரயா ஏகாகிரவும், சூக்ஷ்மயா சூக்ஷ்மவுமான புத்தியா புத்தியால, திருஷ்யதே காணப்படவும் செய்கிறது. எல்லா உயிரினங்களிலேயும் ஒளிஞ்சின்றிருக்கிற இந்த ஆத்மாவை யாருக்கும் காண முடியறதில்லை. சூக்ஷ்மதர்ஷிகளான யோகிகள்
கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு சூக்ஷ்மமான புத்தியால இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறான். இதுக்கு முன்னாள்த்த மந்திரத்துல சா பராகதிஹி அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். ஒரு கதி அப்படின்னு உண்டானா அதுக்கு ஒரு திரும்பி வரவும் உண்டாகணும். ஒரிடத்துக்கு போனா அங்கேருந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் உண்டாகணும். அப்படியாக்குமானா எப்படியாக்கும்? யஸ்மாது பூயஹா ந ஜாயதே அப்படின்னு சொல்றது. அங்க போன இடத்துல இருந்து மறுபடியும் ஜனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றது. அதையாக்கும் இங்க கிளியர் பண்ணப்படுறது. கதி அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துண்டாக்கும் இங்க பார்க்கப்படுறது. பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகம். அதுல பகவான் அர்ஜுனனுக்கு நல்லா கிளியரா இந்த மாயையோட பிரபாவத்தை சொல்றார். யோக மாயையால மூடி இருக்கிற நான் எல்லாருக்கும் முன்னாலேயும் பிரத்யட்சனாகிறதில்லை. இந்த மாயையில முழுகி கிடக்கிற லோகம் ஜனன மரணங்கள் இல்லாத என்ன தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அப்படின்னு. பரம்பொருள் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் அந்தர்யாமி ஆயிட்டு இருக்கார். அதனாலேயே எல்லா உயிரினங்களோடும் ஹிருதயத்துல ஜொலிச்சு நிற்கிறார். பிரபஞ்சத்துல விராடாயிட்டும் அதே மாதிரி ஸ்வராடாயிட்டும் இருக்கார் பகவான். பகவான் தன்னோடதே ஆன மாயையால ஒளிஞ்சின்னு இருக்கிறதுனால அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் சாதிக்கிறதில்லை. ஆராக்குமோ பகவானில சரணடைஞ்சு தன்னோட புத்திய நல்ல ஷார்ப்பாக்கிண்டு சூக்ஷ்ம தர்சனம் வழியா அந்த பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆக்ரகம் உண்டாகிறது. அப்படி இருக்கிறவாளுக்கு பகவான் தன்னோட தர்சனத்தை கொடுக்கிறார். அப்படி இருக்கிறவாளுக்கு ஆத்ம தர்சனம் சாத்தியமாகிறது. ஏஷஹா பகவான் விஷ்ணு சர்வேஷு பூதேஷு கூடஹா எல்லா உயிரினங்களிலும் சூக்ஷ்ம பாவத்துல ஆத்மாவாயிட்டு இருக்கார். சரீர பிராண மன புத்திகளுக்கு உள்ளேயாக்கும் விஷ்ணு இருக்கார். பகவல் மாயையால தன்னை மறைச்சுன்னு இருக்கார் பகவான். அதனால ந பிரகாசத்தே பிரகாசிக்கிறதில்லை, ஆரோட கண்ணுக்கும் தென்படுறதில்லை. ராந்தல் விளக்குக்கு உள்ள இருக்கிற பிரகாசம் அந்த சிம்மினியில கரி நிறைய படிஞ்சிருந்தது அப்படின்னா உள்ள இருக்கிற பிரகாசத்தை காணறதுக்கு சாதிக்காது. சிம்மினியில இருக்கிற கரியை நன்னா தொடச்சாதான் அந்த சிம்மினிக்குள்ள இருக்கிற அந்த தீபத்தை நன்னா பிரகாசமாயிட்டு தெளிஞ்சு காணறதுக்கு சாதிக்கும். அந்த கரண சுத்தி வந்தா மட்டும்தான் நமக்கு
ஆத்மஸ்வரூபனை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். அந்த கரண சுத்தி வரத்த ரஜோகுண தமோ குணங்களாயிருக்கிற அழுக்குகள் எல்லாம் இல்லாம போய் நமக்கு அந்த கரண சுத்தி வரத்த நமக்குள்ள இருக்கிற ஜீவ சைதன்யத்தை நமக்கு நல்லா கிளியர் ஆயிட்டு காணறதுக்கு சாதிக்கும். அப்படி கிளியர் ஆயிட்டு திருஷ்யதே காணறதுக்கு சாதிக்கும். அக்ரிய புத்தியா ஷார்ப்பான புத்தியால பகவானோடு அந்த ஸ்வரூபத்தை காணறதுக்கு சாதிக்கும். உபாசனைகளால கான்சன்ட்ரேஷன் கிடைச்சா மட்டும்தான் ஜீவ சைதன்யம் காணறதுக்கு சாதிக்கும். அதனால உபாசனை அப்படிங்கிறது மஸ்ட். நச்சிகேதஸுக்கு யமதேவன் உபதேசிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உபாசனை வழியா பகவத் சாட்சா்காரம் கிடைச்சது அப்படின்னாக்கா ரெண்டாவது வள்ளியில 22வது மந்திரத்துல பார்த்த மாதிரி மத்வா தீரஹா ந சோஜதி அப்படின்னு அந்த ஜீவாத்மாவை சொல்லலாம். சாட்சா்காரம் கிடைச்சிட்டு ரொம்ப ரொம்ப புத்திமானா இருக்கிற அந்த ஜீவாத்மாவுக்கு அதுக்கப்புறமா ந சோஜதி துக்கம் அப்படிங்கிறது உண்டாகிறது இல்லை.